ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு முக்கியமான வீடியோ. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணால் புரியாமல் போயிடும். ஆப்லாக் நீங்கள் ஆல்பத்துக்கு யூஸ் பண்ணால் உங்கள் ஃபோட்டோ சேஃபாக இருக்கான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. அதை பற்றி தான் இன்றைக்கான நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆப்லாக்கை எந்த ஆப்புக்கு யூஸ் பண்ணுறீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். 3 ஆப்புக்கு ஆப்லாக் கண்டிப்பாக போட்டே ஆகணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்பம், செகண்டு வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர். ப்ளே ஸ்டோருக்கு எதுக்காக ஆப்லாக் போடணும் நீங்கள் நினச்சிருப்பீங்க. ஏன்னா நீங்கள் ஆப்லாக் யூஸ் பண்ணி ஆல்பத்துக்கு லாக் போட்டிருந்தாலும் ப்ளே ஸ்டோர் வழியாக உங்கள் ஃபோட்டோவை எடுக்க முடியும். இதுக்கான ஒரு ப்ரூஃபையும் நான் காமிக்கிறேன் வாங்க. இதுதான் என் ஃபோன் பாருங்கள். இப்போ நான் ஒரு ஆல்பத்துக்கு போகிறோம் பாருங்கள். பாஸ்வேர்ட் போட்டிருக்கு. இப்போ நான் வெளில வந்து அதுவே நீங்கள் வேறு ஏதாச்சும் எடிட்டிங் ஆப் இருந்தாலும் அதுக்கு நீங்கள் பாஸ்வேர்ட் போடணும். பாருங்கள், நான் ஒரு எடிட்டிங் ஆப்புக்குள்ளே போகிறேன். ஆல்பத்துக்கு லாக் போட்டிருந்தாலும் எடிட்டிங் ஆப்பையாக நான் உங்கள் ஃபோட்டோவை கண்டிப்பாக பார்க்க முடியும். நீங்கள் சேர்த்து எடிட்டிங் ஆப்புக்கும் ஆப் லாக் போட்டே ஆகணும். பாருங்கள், எல்லா ஃபோட்டோவும் காமிக்குது. இப்போ நான் ஒரு ப்ளே ஸ்டோர் போய் உங்கள் கண் முன்னாடி ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். பேக்ரவுண்ட் எரேசர்னு ஒரு ஆப்பை நான் இன்ஸ்டால் பண்ணுறேன் பாருங்கள். இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்குது. இப்போ தான் இன்ஸ்டால் ஆகிடுச்சு பாருங்கள். அந்த ஆப் காமிக்குது பாருங்கள். அந்த ஆப் உள்ளே போயாச்சு. ரோல்டிய ஃபோட்டோன்னு கேட்குது, கொடுக்குறேன். அலோன்னு கேட்குறதுலாம் கொடுங்க. பாருங்கள், எல்லா ஃபோட்டோவும் காமிக்குது. ஸோ நீங்கள் ஆப்லாக் ஆல்பத்துக்கு போட்டிங்கன்னா இருக்கிற எடிட்டிங் ஆப், அது மட்டும் இல்லாமல் ப்ளே ஸ்டோருக்கு நீங்கள் ஆப்லாக் கண்டிப்பாக போட்டாகணும். உங்கள் ஃபோட்டோ சேஃபாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எல்லாத்துக்கும் ஆப்லாக் போட்டே ஆகணும். இப்படியும் நான் எடுக்கலாம்னு சொல்ல வரல, இப்படியும் எடுப்பாங்க. நீங்கள் சேஃபாக இருங்கன்னு தான் நான் சொல்ல வரேன். இந்த வீடியோ உங்கள் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது ஒரு முக்கியமான ஒரு வீடியோ. நீங்கள் எந்த ஆப்பும் தேவையில்லாமல் ஏற்றாதீங்க. ஏற்றினாலும் பர்மிஷன் கொடுக்காதீங்க. பர்மிஷன் கொடுத்தா உங்கள் ஃபோட்டோலாம் சேஃப் இல்லை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போல் நல்ல வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.